ஹாய் எவ்ரி ஒன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் 2 நாள் தான் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. பட் இந்த 2 நாளில் நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சரை ஒரு கைடாக ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியும். இந்த பிடிஎஃப்ல என்னென்ன இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ரெடி பண்ணதான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ரெடி பண்ணேன். ஸோ அதான் டிலே ஆயிடுச்சு. எனிவேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், ப்ரோஸில் உள்ள கோல்டன் 5 மார்க் கொஷின்ஸ், ப்ரோஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். போயத்தில் உள்ள கோல்டன் 5 மார்க் கொஷின்ஸ், போயத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வித் ஆன்சர். நான் கொஷின் மட்டும் கொடுக்கல, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆன்சர். அட் த சேம் டைம் அதுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோஸ் அண்ட் போயத்தோட பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் யூனிட் வைஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கான ஆன்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், செக்ஷன் 1ல் ஷார்ட் ஆன்சர் கொஷின் அனாலிசிஸ் இருக்குது. அதாவது இது வரைக்கும் கடந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் என்ன சார் 5 தடவை தானே நடந்திருக்கு, 10ங்கிறீங்களா? உங்களுக்கு அந்த 5 தடவை மெயின் பப்ளிக் எக்ஸாம், 5 தடவை சப்ளிமெண்ட்ரி அரியர் வச்சவங்களுக்கு நடக்கும்ல, அந்த 10 கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எவ்வளோ ரிப்பீட்டட் கொஷின் வந்திருக்கு, எதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், அண்ட் ஆல்சோ வந்து வேறு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் இல்லாமல் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கொஷின் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆன்சரும் இந்த கைட்லேயே இருக்குது. அதே மாதிரி போயத்தில் உள்ள அப்ரிசியேஷன் கொஷினும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த கிராமர் செக்ஷனில் இருக்கும்ல, ஆக்டிவ் வைஸ், பாசிவ் வைஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ், இது எல்லாமே. ஸோ அது எல்லாமே ரிப்பீட்டட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ரிப்பீட்டடான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங்கு, நோட்டீஸ் ரைட்டிங், அதில் என்னென்ன ரிப்பீட்டட் வந்திருக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஹிண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸு, இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்து இங்கே கிளியராக இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஃபஸ்ட் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரோஸில் உள்ள கோல்டன் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 2023, 2023, 2022ன்னு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் கொஷின் பாருங்கள், அதுவும் அத்தனை 1, 2, 3, 4 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த பிடிஎஃப்ல தேட கூட தேவையில்லை. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களே, நீங்கள் இங்கே போய்க்கிடலாம். இந்த இருக்குது பாருங்கள், இதிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரோஸில் உள்ள இங்கே பாருங்கள், ரிப்பீட்டட் கொஷின் இருக்கா செக்ஷன் 1. இப்போ நான் அந்த ரிப்பீட்டட் கொஷினை கிளிக் பண்ணனா நேராக இங்கே போயிடும். இதான் உங்களுக்கு ப்ரோஸில் அதிகமாக கேட்ட கொஷின். இந்த வாட் டிட் ஆதித்யா ஆஃபர்ஸ் ஆனுவல் இருக்குல்ல, அது 4 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2022, 2025, அதே மாதிரி 2023 ஜூலை, 24 ஜூலை. அதே மாதிரி ஒய் டிட் த செகில் ஃபெயில் டு ஃப்ளை, அது 2 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் கொஷின், அதாவது ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கொஷின்ஸை வித் ஆன்சரோடையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அப்ரிசியேஷனில் பாருங்கள், இந்த ஸ்ட்ராங்கஸ் இருக்குல்ல, இது வந்து 5 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது 3 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எத்தனை தடவை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர்ஸோடு இருக்குன்னு சொன்னேன்ல, அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே போய்க்கிறீங்க, இந்த இருக்கா? ஸோ இதில் வந்து ஆன்சர்ஸோடு வந்து கொடுத்துருப்பேன். இங்கே இந்த ரிப்பீட்டட் டாபிக்ஸு இதெல்லாம் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸு, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, இந்த இருக்குது பாருங்கள் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இந்த வித் ஆன்சர்ஸ் இருக்கா, ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ், அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே போயிடும். இந்த யூனிக் கொஷின்ஸ் இது எல்லாமே. அதே மாதிரி இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வித் கீ ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உள்ள கொஷின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். நீங்களாம் வந்து உங்கள் கைடில் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வித் பிடிஎஃபோட வேணும் அப்படின்னா இது மட்டும் இல்லை, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 1 வேர்டு மெட்டீரியலும் நான் சென்ட் பண்ணிடுவேன். இந்த கொஷின்ஸ் வித் பிடிஎஃப், இந்த 65 பக்கம் கொண்ட இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும், ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் வாங்குறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபீஸ், 150 ரூபா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதில் கியூஆர் கோடு இருக்கும், நீங்களே பே பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வாட்ஸ்அப்பில் வந்துடும் எனக்கு. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பிடிஎஃபை சென்ட் பண்ணிடுவேன். ஸோ 150 ரூபீஸ் வெரி 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 ஒர்த்து. ஏன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் வித் ஆன்சர்ஸ். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி லெவலில் ஹிண்ட் டெவலப்மெண்ட் ஆன்சர் கிடையாது, அந்த ஹிண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறதுனால உங்களுக்கு ஐடியா எது ரிப்பீட்டட் கொஷின், எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பாட் டைரர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர் கொடுத்துருக்கேன். 5 மார்க் அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்.
பண்ணிடலாம். லெட்டர் ரைட்டிங் இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க, நோட்டீஸ் ரைட்டிங் என்னென்ன கேட்டிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ப்ரோஸ் அண்ட் போயத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின்ஸு வித் ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் ஸ்பாட் தேரர் என்னென்ன வந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே ஆன்சர்ஸ் இருக்கும், முன்னாடி வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே அதே மாதிரி உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியில் இந்த ஆக்டிவ் வைஸ் பாசிவ் வைஸ்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, ரீஅரேஞ்ச் என்னென்ன கேட்டிருக்காங்க, எவ்ரிதிங் இந்த கைடில் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 65 பக்கம் உள்ள பிடிஎஃப் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்னு கொடுத்துருப்பேன், பிடிஎஃப் பை லிங்க்னு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி 150 ரூபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அதில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃபை நான் டேரெக்டாக டிஎம் பண்ணிடுவேன். இது நான் 1 டே வந்து ஃபுல்லாக எடுத்த எஃபர்ட்டு. ஸோ அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரைஸும் 150 தான் வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் அமௌண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃபை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட உள்ள கைடை வச்சு. பட் இது நான் புக் ஆன்சரை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற கீ ஆன்சரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். ஸோ இது நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு 150 வந்து ப்ரைஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கைடு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்குமே வந்து இப்போது என்னோடய வீடியோஸில் எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வராது அண்ட் எனக்கு எந்த ஒரு இன்கமும் கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே இதை வந்து நான் சேல் பண்ணுறேன். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுல லாஸ்ட் இயர்லாம் நான் க்ரியேட் பண்ண மெட்டீரியல்ஸ் எவ்ரிதிங் அதுக்கு முன்னாடி இயர்ஸ்லாம் நான் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நீங்கள் 9th படிக்கலாம். பட் இந்த தடவை நான் சேல் பண்ணுறதுக்கான ரீசன் எனக்கு இன்கம் சோர்ஸ் இப்போதைக்கு கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு இந்த கைடு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ஷுவர் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேணும் அப்படின்னா 150 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். வெரி ஆல் த பெஸ்ட். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.